எல்லா மதர்ஸ்க்கும் விஷ் யூ ஹாப்பி மதர்ஸ் டே. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்ஷுடைய ஹீரோ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல். அது இல்லாத மதர்ஸ் டே வரை, அதனால இன்னைக்கு நம்ம ஃப்ரைடு சிக்கன் பிரியாணி செஞ்சுக்கலாம். அப்படியே சிக்கன் கபாபும் செஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போய் எல்லாம் எப்படி செய்யறது பார்க்கலாம். ஃப்ரைடு சிக்கன் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சிக்கன் பாயில் பண்ணிக்கணும். நான் தண்ணி வச்சிருக்கேன். அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தண்ணியில் போட்டோம். இப்போ புதினா ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் பாயில் ஆகிறதுக்கான உப்பு போட்டுக்கலாம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி பாயில் ஆனதும் சிக்கன் போட்டுங்க. நான் 3/4 kg சிக்கன் போடுறேன். மிச்சம் கபாப் செய்யறதுக்கு எடுத்து வச்சுட்டு இருக்கேன். இது ஒரு 70% குக் ஆகட்டும். நம்மளுக்கு சிக்கன் நல்லா பாயில் ஆயிடுச்சு. இது செப்பரேட் பண்ணிக்கலாம். தண்ணியிலேருந்து சிக்கன் நம்ம செப்பரேட் பண்ணிக்கலாம். நம்ம சிக்கன் பீசஸ் எல்லாம் 70% குக் ஆயிடுச்சு. நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அதில் 1 டீஸ்பூன் அளவு சில்லி பவுடர் போட்டுங்க. மஞ்சள் தூள் போட்டுங்க. தனியாத்தூள் போட்டுங்க. கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு போட்டுங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன். ஒரு 1/2 லெமன் எடுத்து வச்சிருக்கேன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கலருக்காக நான் 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போடுறேன். இது ஆப்ஷனல் தான். நம்ம இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாயில் பண்ண சிக்கனில் மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் விடுங்க. நம்ம பாயில் பண்ணி மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை ஃப்ரை பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கங்க. கொஞ்சமாக சோம்பு, அப்புறம் 1 ஆனியன் ஃபைனாக சாப் பண்ணிட்டு, ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். ஆனியன்ஸ் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரை ஆகட்டும். நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணிட்டோம். இப்போ பிரியாணி செய்யறதுக்கு ஒரு கண்டெய்னர் வச்சுருக்கேன். கீ போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவு கீ போட்டுங்க. ஆயில் ஊற்றிக்கலாம். கீ 1 ஸ்பூன், ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிக்கிங்க. ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, லவங்கு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய். புதினாவை நம்ம இந்த ஆயிலே போட்டுக்கலாம். புதினா இந்த அளவுக்கு வதங்கணும். அனியன்ஸ் போட்டுருங்க. நான் ஒரு 4 அனியன்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன், மீடியம் சைஸ். அனியன்ஸ் நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா வதங்கட்டும். அனியன்ஸு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்லேயே பச்சை மிளகா போட்டு கிரைண்ட் பண்ணியிருக்கேன். அதனால தான் நான் சாப்பாட்டில் பச்சை மிளகா போடலை. ஆனியன்ஸ் வதக்கும் போது பச்சை மிளகா போடலை. 2 ஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம்.
நீங்கள் க்ரீன் சில்லி வெங்காயம் போடும் போதே போட்டுங்க. நம்ம அனியன்ஸ் வதங்கும் போதே க்ரீன் சில்லி போட்டு வதக்கினோம். நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டில் பச்சை மிளகா போட்டு கிரைண்ட் பண்ணியிருக்கிறதுனால இதில் பச்சை மிளகா ஆட் பண்ணல. இந்த ஆயில்லே நம்ம காரத்துக்கு தேவையான அளவு ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவு தான் போடுறேன். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா போடுறேன். இந்த ஆயிலே இருந்து மசாலா எல்லாம் ஃப்ரை பண்ணுங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டில் ரா ஸ்மெல் போட்டு ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நான் போட்ட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கரம் மசாலா, சில்லி பவுடர் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இது ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல கலர் கிடைக்கும் பிரியாணிக்கு. அப்புறம் நான் 4 டொமேட்டோ எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு 100 கிராம் அளவு கர்டு ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் அரிசி எடுத்து வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டு இருக்கிறேன். நம்ம சிக்கன் ஃப்ரை ஆகிற டைமுக்குள்ள நான் ரைஸ் எடுத்து வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டேன். ரைஸ் வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டு இருக்கிறேன். சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் பார்த்து போட்டுங்க. அப்புறமா நம்ம டேஸ்ட் பார்த்து போட்டுக்கலாம். இப்போ இந்த டொமேட்டோ சீக்கிரம் ஸ்மாஷ் ஆகும் சால்ட் போட்டால். இதுக்கு தண்ணி எப்படின்னா, நம்ம பாஸ்மதி அரிசி 1 கப்னா 1.5 கப் தண்ணி ஊற்றணும். சிக்கன் பாயில் பண்ண இந்த ஸ்டாக் வாட்டர் தான் ஊற்றணும் மெஷர் பண்ணி. நம்ம போட்ட டொமேட்டோஸ் எல்லாம் ஸ்மாஷ் ஆகிட்டு அதுலேருந்து ஆயில் செப்பரேட் ஆகி வந்துச்சு பாருங்கள். நம்ம ஊற்றின ஆயில் கீ எல்லாம் செப்பரேட் ஆகி வந்துச்சு. நம்ம சிக்கன் ஸ்டாக் வாட்டர் மெஷர்மெண்ட் ஊற்றிடலாம். இந்த கப்பில் ஃபுல்லாக ரைஸ் எடுத்தேன் நான். இப்போ இதில் 1.5 கப்பு தான் நம்ம அந்த ஸ்டாக் வாட்டர் ஊற்றிக்க போகிறோம். இவ்வளோ அரிசி எடுத்தேன். இன்னும் ஒரு 1/2 ஊற்றிக்கலாம். நார்மல் ரைஸ்னால் 1 கப் ரைஸ்க்கு நீங்கள் 2 கப் வாட்டர் ஊற்றிக்கிங்க. இந்த பாஸ்மதி அரிசி அதனால நான் 1.5 கப் ஊற்றுறேன். இப்போ உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துங்க. உப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட பரவாயில்ல, நம்ம ரைஸ் போடும்போது சரியாயிடும். உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துக்குங்க. டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்டால் போட்டுங்க. நான் டேஸ்ட் பார்க்குறேன், கரெக்டாக இருக்கா என்னன்னு செக் பண்ணிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது உப்பு. ஸோ இப்படி இருந்தால் நம்ம அரிசி போடும்போது கரெக்டாக இருக்கும். உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துட்டு பிறகு க்ளோஸ் பண்ணி வைங்க. தண்ணி நல்லா பாயில் ஆகட்டும். தண்ணி நல்லா பாயில் ஆகுது. நம்ம வாஷ் பண்ணி நல்லா ஊற வச்சோம். 20 மினிட்ஸ் ஊற வச்சோம். அரிசி தண்ணி எல்லாம் ட்ரெயின் பண்ணிட்டு வச்சுருக்கோம். ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் தண்ணி இருக்குது, பரவாயில்ல. இது இருக்கிற ரைஸும் போட்டு கொஞ்சம் ரைஸ் இருக்கு. இப்போ ஹை ஃப்ளேம்லேயே ஒரு 5 மினிட்ஸ் விடுங்க. ஹை ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் விட்டுட்டு அப்புறம் பார்க்கலாம். காரம் எல்லாம் டேஸ்ட் பார்த்துட்டோம். அரிசி போட்டுட்டோம். இப்போ 5 மினிட்ஸ் விட்டு வந்து பார்க்கலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பாடு. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம லெமன் போட்டுக்கலாம். 1/2 லெமன் எடுத்து வச்சுருக்கேன். ஆல்ரெடி டொமேட்டோ கர்ட் எல்லாம் போட்டுருக்கோம். 1/2 லெமன் போட்டுங்க. சின்ன லெமன் இருந்தால் 1 போட்டுங்க, பெரிய லெமன் இருந்தால் 1/2 போட்டுங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் விட்டு வந்து பார்க்கலாம். ஸ்டவ் சிம்மரில் வச்சுடுங்க. ஒரு 15 to 20 மினிட்ஸ் டைமர் வச்சுட்டு நம்ம பார்க்கலாம். நம்ம 15 மினிட்ஸ் டைமர் ஆயிடுச்சு. சாப்பாடு பார்த்துடலாம். சாப்பாடு சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு.
கொரியண்டர் லீவ்ஸ் கார்னிஷ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கன் ரைஸ் காமிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு ரைஸ் பாருங்கள் நல்லா குக் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஊற்றின தண்ணி மெஷர்மெண்ட் எல்லாமே கரெக்டாக ஆயிருக்கு. ரைஸ் கலரும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்ஷுடைய ஹீரோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சர்வ் பண்ணுற டைம் ஆயிடுச்சு. சர்வ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது. கலர் காம்பினேஷன், ஃப்ரைட் சிக்கன், பிரியாணி ரைஸு எல்லாமே சூப்பராக இருக்குது. ஓகே, நம்ம சர்வ் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஃப்ரைடு சிக்கன் சர்வ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சிக்கன் போட்டுட்டு அப்புறமா அது மேலே ரைஸ். இந்த மாதிரி ரெசிபி ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரைஸ் சர்வ் பண்ணிக்கலாம். ஃப்ரைட் சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எக்கு, நம்ம ஹோம்மேட் கபாப் மசாலா ஃப்ரை பண்ண கபாப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்மளுக்கு ஃப்ரைட் சிக்கன் பிரியாணி ஃபார் மதர்ஸ் டே ஸ்பெஷல் ப்ளஸ் சண்டே ஸ்பெஷலுக்கு எக் பாயில் ஹோம்மேட் கபாப் மசாலாவில் கபாபு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களே செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மாதிரி மெத்தட் நீங்கள் ஃப்ரைடு சிக்கன் பிரியாணி மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணலன்னா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க எப்படி இருந்துச்சுன்னு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you all in next video. Bye.